அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய சேனலில் போட்டிருந்தேன். பட் ஆனால் அந்த சேனல் இப்போ இல்லை. எனக்கு சான்ஸ் கிடச்சா நான் மறுபடியும் சீசன் 1 அப்படிங்கிறத போடுறேன். இப்போதைக்கு நம்ம சீசன் 2லேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கால் வருது. யாரா கால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய தங்கச்சி தான் கால் பண்ணுறா. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது இருக்கான். அதுக்கு தான் அவள் கால் பண்ணி பயங்கரமாக கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அவனோட பிரதர் வந்து கிளம்பி போகிறான். அவனை பார்த்தோன்னா அவள் கேட்குறா, நீ என்னோட பிரதர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முதல்ல இவனுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். அதாவது இந்த உலகத்தில் என்ன இருக்கும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கேட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கும். அது ஓப்பன் ஆன அதே டைமில் மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா புது புது எபிலிட்டிஸோட வந்து ஏஞ்சிருந்திருப்பாங்க. அவேக்னிங் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் டீமனுக்கும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். அந்த டீமன் ஹண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் லோயஸ்ட் லெவல் தான் வந்து இ கிளாஸ். அந்த இ கிளாஸ் லெவலில் சேர்ந்தவன் தான் நம்மளுடைய ஹீரோ. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜின் வூ. இருக்கிறதுலே லோயஸ்ட் லெவல் ஹண்டராக இருந்திருப்பான். ஒரு டைமில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் அப்படிங்கிறத வேட்டையாடுறதுக்காக போயிருப்பாங்க. அது வந்து டபுள் டஞ்சன், அதாவது டஞ்சனுக்குள்ளே இன்னொரு டஞ்சன் இருந்திருக்கும். ஸோ இவங்க சாதாரணமாக நினச்சி போனால் கூட அந்த இடத்துல மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது வந்திருக்கும். அதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருப்பான். அதுக்கப்புறமா இவனுக்கு ஏகப்பட்ட டாஸ்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு அது எல்லாத்தையுமே இவன் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆயிருப்பான். அதாவது யாரா அந்த பையன்டே, நான் தான் அந்த பையன்டேன்னு சொல்கிற மாதிரி பயங்கரமான ஒரு சேஞ்ச். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி அவனுக்கு கிடைச்சிருக்கும். அந்த ஷேடோ சோல்ஜர்ஸில் இக்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர். அதையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பேக் டு ஸ்டோரி வரலாங்க. இவன் வந்து அந்த மீட்டிங்காக போயிட்டு இருக்கான் இல்லையா, டீச்சரை பார்க்கறதுக்காக. அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக சைட் அடிக்கிறாங்க. அதான் அவள் கேட்குறா, டேய் எப்படியோ உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது, நான் வேணா யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. தங்கச்சியா ஒழுங்கா பேசுறி வா கூட அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சிட்டு போகிறான். இப்போ டீச்சர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியை பற்றி ஒன்றும் பெருசாக எதுவும் சொல்லலை, எல்லாம் நல்ல பொண்ணு தாங்க, நல்லா படிக்கிறா, எப்பவும் போல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டீச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சப்போஸ் உங்கள் சிஸ்டருக்கு நாளைக்கே வந்து அவேக்னிங் அப்படிங்கிறது நடந்து அவளுக்கு பவர் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் வந்து இல்லை நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா டீச்சர் ஃபேவர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே கட் பண்ணால் இவன் வந்து இன்னொரு பொண்ணை போய் பார்க்க போயிருக்கான். அதாவது இவன் சிஸ்டருடைய ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இவளுடைய ஃபோட்டோவை காட்டுறான். இந்த பொண்ணு உனக்கு தெரியும் இல்லை, இந்த பொண்ணுடைய பிரதர் தான் நான் அப்படிங்கிறான். அதான் அவன் சொல்கிறா, என்ன டீச்சர் அமிச்சாங்களா, இங்கே பாரு யார் சொன்னாலும் சரி நான் கண்டிப்பாக ஹண்டர் ஆகிறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இ கிளாஸ் ஹண்டர் தான். இவன் சொல்கிறான், எம்மா இங்கே பாரு நானும் வந்து இ கிளாஸ் ஹண்டர் தான். ஆரம்பத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அதுக்கு மேலே நம்மளால் போகவே முடியாது, நம்ம லெவல்லாம் அவ்வளோதான், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். ஆனால் இவன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், உன் மைண்டை மாற்றுறதுக்குலாம் நான் வரல, சரியா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போது இங்கே கட் பண்ணால் ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறான். இவனுமே வந்து ஒரு ஹண்டர் தான். இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக. ஸோ இவனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் போயிருக்காரு. அவர் என்ன கேட்குறாரு, நீ எவ்வளோ நாள் இருப்ப, எதுக்காக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனா சொல்கிறான், ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாம் சர்வேலன்ஸ் டீம் தானே, சும்மா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாத மாதிரி நடிக்காத, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், ஆனால் உன்னோட எபிலிட்டியை வச்சு உன்னாலலாம் நான் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு கிளம்பி போகிறான் அவன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசக்கூடிய டாப்பிக்கை நான் இப்போ சொன்னேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த எபிசோட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம வேற ஒரு எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே கட் பண்ணிங்கன்னா நம்ம ஹீரோ இன்னும் ஒரு சில பேரை பார்க்கறதுக்காக போயிருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி கேட் அப்படிங்கிறது அப்பியர் ஆயிருக்கு. இந்த சி லெவல் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப லோ லெவல் தான், அந்த அளவுக்கு ஆபத்தான கேட்லாம் கிடையாது. இவங்க வந்து ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்களாம். அதாவது ஆன் சைட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இதை வந்து பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், இந்த ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இங்கே ஒரு ஹண்டர் ஒருத்தர் வரான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் ஹண்டர். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கர். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வரதை முன்கூட்டியே சொல்லியிருந்தான் போல தெரியுது. அது சொன்ன உடனே அவன் வந்து செம்ம காண்டாயிட்டு இருக்கான். இந்த இ கிளாஸ் ஹண்டர்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதே எனக்கு ஒரு வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவங்க 2 பேரோட சேர்த்து 10 பேர் உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, என்னடா இவ்வளோ கூட்டிகிட்டு வந்ததே இவன் மனசை மாற்றுறதுக்கு தான், இவ்வளோ பேர் வேறு இருக்காங்க, ரொம்ப சீக்கிரமாக குவெஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம கூட்டம் அந்த பர்பஸே தீராதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், டேய் இங்கே பாருடா, நீ இந்த வாட்டி எதுவுமே பண்ணாத, ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாரு, ஏன்னா புதுசாக எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸை கொடு, நீ இறங்கி எல்லாரையும் கொன்றாதரா அப்படிங்கிறான். இப்போ ஒவ்வொருத்தர கேட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவுமே உள்ளே போயிட்டான்பா. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இது சி லெவல் தானே இருந்துச்சு.
திடீர்னு அங்கே வேற ஏதோ ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குது. சி கேட்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேட்டாக மாறிடுது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகுது. அவனுங்க கேட்குற கேள்வி என்னன்னா, என்னடா சி கேட் எப்போ ரெட் கேட்டாக மாறிச்சு, இருங்கடா நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு இவருமே கிளம்பி போகிறாரு. ஸோ ரெட் கேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ளே போன உடனே வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸிட் அப்படிங்கிறது பிளாக் ஆகிடும். ஸோ இவங்க வெளியில் போனோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன், ஒன்று அந்த பாஸை டிஃபீட் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் கொலாப்ஸ் ஆகணும். ரெண்டே வழி தான். ஸோ இதெல்லாம் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் இவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது தூரத்துலேருந்து ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தர் அங்கே செத்து போயிட்டான். இன்னொரு ஆரோ இந்த பொண்ணை வந்து கொண்டு இருக்க வேண்டியது நம்ம ஹீரோ கையால் பிடிச்சிட்டான். இவன் கையால் பிடிச்சதை இன்னொரு பொண்ணு மட்டும்தான் பார்த்துருக்குறா. இப்போ என்னன்னா, இவங்க அட்டாக் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து எல்ஃப்ஸ், ஐஸ் எல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அசாசன்ஸ் மாதிரி. இவங்களை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சண்டை போகிறது ரொம்ப கஷ்டம். இப்போது மிஸ்டர் டேங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாரு, நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான். நம்ம 2 டீமாக பிரிய போகிறோம், சரியா? அந்த 2 டீமில் ஒருத்தர் என் கூட வா, இன்னொருத்தர் இன்னொரு டீமாக பிரிஞ்சு வேற பக்கம் போ. நம்ம பாஸை டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே இங்கேருந்து வெளியில் ஒன்றா போயிடலாம். இங்கே 1 மணி நேரம் அப்படிங்கிறது வெளியில் கிட்டத்தட்ட 1 நாள் கணக்கு. ஸோ நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா அட்லீஸ்ட் 2 மாதமாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் கூட வரோன்னா நான் கண்டிப்பாக பத்திரமா பாதுகாத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஏ கிளாஸ் ஹண்டர் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவங்க கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தனை மட்டும் பார்த்தீங்கன்னா இவன் சேர்த்துக்க மாட்டான் அப்படிங்கிறான். அதாவது வீக்கான ஆட்கள்லாம் என் டீமில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஆரோ பிடிக்கிறத பார்த்தால அவன் மட்டும் என்ன சொல்கிறா, நானுமே அவங்க டீமில் சேர்ந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இவன் வந்து நம்ம ஹீரோவை கேட்குறா, நீ வந்து கண்டிப்பாக இ ரேங்க் கிடையாது, கண்டிப்பாக ஏ ரேங்கில் அதுக்கு மேலே தான் இருப்ப, கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம ஏ ரேங்க் ஹண்டர் என்ன பண்ணுறாரு, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு திசையில் கிளம்பி போயிடுறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திசையில் கிளம்பி போகிறாங்க. இப்போ இந்த டேங்கர் போகிற திசையில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் கீரல் எல்லாமே போட்டிருக்கு. அவன் என்ன சொல்கிறான், அங்கே பாரு, இங்கே வந்து ஐஸ் பேர் இருக்குது, கண்டிப்பாக அந்த ஈ ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாமே சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பேர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. இவன் வச்சிருக்க ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது அடிச்ச அடியில் அந்த பேரோட கையே வந்து பீஸாக போயிடுச்சு. இவன் ஒரே அடியில் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 துண்டா ஆக்கிட்டான். ஸோ இவங்க இங்கே சண்டை போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோவும் மற்றவங்கள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஐஸ் பேர்ஸ்லாம் இருக்குது, நம்ம எதுக்காக இங்கே போய் உள்ள மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஐஸ் பேரோட டெரிட்டரின்னு வச்சுக்கோங்க. ஐஸ் பேர் மட்டும் தான் நம்மளோட எதிரி, சரியா? இது எல்லாமே வந்து அந்த ஐஸ் எல்ஃபை விட வீக்கானது. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே என்ன யோசிக்கிறான்னா, ஆமாம், இவ்வளோ ஐஸ் பேர்ஸ் இருக்கும்பொழுது அந்த ஒரு ஐஸ் எல்ஃப் வந்து உள்ளே வராது, இது ஏன் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்க்குள்ளே கையை விட்டு ஜாக்கெட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான். அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல. டே, ஸ்பேஸ் மேஜிக்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கவங்க மட்டும் தானே பண்ண முடியும், நீ எப்பரா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை போட்டோன்னே இவங்களுக்கு பயங்கர வார்மாக இருக்குது. இப்போ இந்த பொண்ணு கேட்குறான், நீ உண்மையாக யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தது நான், உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, அது தவிர்த்து வேறு எந்த கேள்வியும் என்னை கேட்காத அப்படிங்கிறான். மற்ற 2 பேருக்கும் அதே தான் சொல்கிறான். உங்களுக்கும் அதே தான், முதல்ல என்கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காதீங்க, என்கிட்ட இருந்து எதுவுமே டிமாண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பேசிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெரிய பேர் வந்து நிற்குது. எல்லாருமே வந்து பயந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யாரும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கையை காட்டுறான். இங்கே கட்பான் வெளியில் ரெட் கேட்டில் அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெட் கேட் அப்படிங்கிறது லாக் ஆனதுனால உள்ளுக்குள்ளே இப்போ யாருமே போக முடியாது. இவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே மிஸ்டர் டேங்கர் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மற்ற 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, அசால்ட் டீம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இன்னும் 2 பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. யாரா போயிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஜின்வு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்களால எடுக்க முடியல. இவங்கெல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவனுக்கு வந்து செகண்ட் அவேக்னிங் அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான பதிலை நம்ம ஹீரோ இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொன்னதே கிடையாது. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு அந்த அமெரிக்கன் ஹண்டரும் வந்து சேர்றான். ஆக்சுவலாக அவனுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கொல்லணும் தான். இப்போ இது ரெட் கேட் ஆயிருக்கு, உள்ளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். கிளாஸ் ஹண்டரு, கண்டிப்பாக அவன் உள்ளுக்குள்ளேயே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி போயிடறான். உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோ ஒரு சம்பவமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே எல்லாருமே அரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. இவன் மனுஷன் தானா இல்லை மான்ஸ்டரான்ற லெவலுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செத்து போன பேரெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரா அவன், ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான பர்சனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு திசையில் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வர வச்சு சண்டை அப்படிங்கிறத போட வைக்க பார்க்குறான். ஸோ இந்த ஷேடோ சோல்ஜர்ஸோடைய முதல் ஃபைட் இதுதான். இப்போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பேர் எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க போகிற சண்டையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக ஒரு கேம் மாதிரி தான். இவனோட கேம் எம்பி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் எல்லாமே செத்து போச்சு. ஆனால் இந்த பேருக்கெல்லாம் ஒரு லீடர் இருக்கும் பார்த்தீங்களா, பாஸ், அது அந்த இடத்துக்கு வருது. அது வந்தோன்னு என்ன பண்ணுது, பயங்கரமாக சண்டை போடுது. ஸோ எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸும் சேர்ந்து சண்டை போடுறாங்க.
இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது அடிச்ச அடியில் எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸுமே டிஃபீட் ஆயிடுறாங்க. இவனோட எம்பியுமே வந்து 0 ஆயிடுது. ஸோ இப்போ அங்கே மீதி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்ரிஸ் மட்டும்தான். இப்போ இக்ரிஸ் என்ன பண்ணுறான்னா சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறான். இவன் போடுற சண்டையை பார்த்தா அந்த பேரை பார்த்தா தாங்க பாவமாக இருக்குது. அந்த பேரையை வந்து கொத்து பரோட்டா போட்ட மாதிரி பண்ணி விட்டான். அது வந்து பவரை யூஸ் பண்ணலான்னு பார்க்குது. தலையை வந்து துண்டாக வெட்டி தள்ளிட்டான்ப்பா. இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, என்கிட்ட சண்டை போடும்போது இந்த டெக்னிக்லாம் அவன் யூஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, என்னால் சத்தியமாக ஜெயிச்சே இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவன் என்னை விட ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலுமே அந்த இக்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கமாண்ட் படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு சைடில் நம்ம ஏ கிளாஸ் ஹண்டர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரோட நிலைமை படுமோசமாக இருக்குது. சுற்றிலுமே எல்லா சைட்லையுமே இருந்து அவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அந்த எல்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வந்து இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல யாருமே உயிரோடு இல்லை, இவன் மட்டும் தான் உயிரோடு இருக்கான். கடைசியாக நான் நினச்சேன் ஏதாவது பயங்கரமான பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுவான் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அங்கே இருக்க எல்ஃபை பார்த்த உடனே பயங்கரமாக பயந்து போயிட்டான். பயவில் கத்திக்கிட்டே ஓடிட்டான் அங்கேருந்து. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.